மேரேஜ் லைஃப் வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். இப்போ வந்து யாராவது ஒரு பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து நிக்கிறாங்க. ம். நின்னுட்டு என்னோட எதிர்காலம் என்னன்னு சொல்லுங்க. இன்னும் என் லைஃப்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டா அவங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். ஓகே. எங்களோட கேமராமேன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி நான் கூப்பிடுறேன். அவங்கள பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ஓகே. அதாவது கேள்விகள் கரெக்டா இருக்கணும். ஓகே. டாரோ ரீடிங்ல மட்டும் ஜென்ரலா இப்போ வந்து நம்ம அஸ்ட்ராலஜர் கிட்ட போயிட்டு ஒரு ம். ஜாதகத்தை காட்டி என் ஜாதகம் எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு ஆமா. பார்த்தா அவர் வந்து இந்த கட்டம் அந்த கட்டம் அந்த தசா புத்தி எல்லாத்தையும் வச்சு கணிச்சு சொல்றாரு ஓவராலா இப்படிதான் இருக்கும். ம். டாரோ ரீடிங்ல அப்படி இருக்காது. அவங்க கொஸ்டின் கேட்கணும். அவங்களுடைய எனர்ஜில இருந்து அவங்களுடைய மனசுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாதான் அதுக்கான ஆன்சர் தெளிவான ஆன்சர் வந்து கிடைக்கும். அவங்க வந்து கேட்கணும் உங்ககிட்ட. கேட்டா தான் ஏதாவது அவங்க சம்பந்தப்பட்டு கேள்விகள் இல்லாம மனுஷனே இல்ல. So, ஆனா ஏதாவது இப்போ நீங்க கேள்விகள் ஜாதகத்துல இருக்கும். எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வந்துட்டா, "அப்படியாப்பா வாப்பா, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா. நீ இத பண்ணணும்ப்பா" அப்படின்னு அவங்க நெறைய ஜாதகம்லாம் சொல்லி நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா நீங்க சொல்றது பார்க்க புதுசா இருக்கு. ஏன்னா வர்றவங்க சொன்னா இப்போ வர்றவங்க சொன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. ப்ராப்ளம் சொல்ல ஆ. தேவையில்ல. அவங்க கேள்வி கேட்டாலே அந்த ப்ராப்ளம் இங்க வந்துரும். என்ன மாதிரியான கேள்வி? கேள்வி மீன்ஸ் இப்போ எனக்கு என்னோட ஏன் கல்யாணம் நடக்கல அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதுக்கான கார்ட்ஸ் எடுக்கும்போது கல்யாணம் ஏன் நடக்கல, எதனால பிளாக் ஆயிருக்கு, எப்போ நடக்கும், இதுல நடக்காம இருக்க யாராவது சூழ்ச்சி பண்றாங்களா, அது மாதிரி எல்லா விதமான ஆன்சரும் வந்துரும். உங்க நேம் சொல்லுங்க. என்னோட முழு நேம் வந்து பாண்டித்துரை. ராசி மட்டும் சொல்லுங்க. கும்பராசி. ஓ மேம், அப்போ இந்த கார்ட் ரீடிங்லயுமே வந்து ராசி பேர் ஆமா. இதெல்லாம் பார்த்து தான் நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட்? ஆமா, ராசி, டேட் ஆஃப் பர்த், நேம் அதை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே. உங்களுடைய கொஸ்டின் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஓகே மேம். மனசுல இப்போ மனசுல வச்சுட்டு அந்த கொஸ்டினை மனசுல வச்சுட்டு ஏதாவது ஒரு கார்டை ஒரு 3 கார்டை எடுங்க. ஃபர்ஸ்ட் கார்டு இதானே? ஓகே. ஓகே, உங்களோட கொஸ்டின் சொல்லுங்க இப்போ. வாழ்க்கையில நான் ஒரு பயணம் தேடி போயிட்டு இருக்கேன். அந்த பயணம் சரியான பயணமா இல்ல தோல்வி அடையக்கூடிய பயணமா அப்படின்னு சொன்னேன். நீங்க போற பயணம் சரியான பயணம். ஆனா உங்களுடைய கடந்த கால நினைவுகள், ஆழ்மனத்துல இருக்கக்கூடிய அந்த தவிர்க்க முடியாத நினைவுகள் இதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டிட்டு இருக்கு உங்களுக்கு. எந்த மாதிரி பயணம்? தப்பான பயணமா, ஃபெயிலியர் ஆயிடுமா அப்படின்னு ஒரு பிம்பத்தை காட்டுது. மற்றபடி போகக்கூடிய பயணம் வந்து ரொம்ப கரெக்டான பயணம், தெளிவான பயணம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். அதுல வந்து தைரியமா காரியங்களை அடி எடுத்து வச்சா மட்டும் போதும். முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. அந்த ஒரு மைண்ட் செட்ல மட்டும் நீங்க போனீங்கன்னா அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கடந்த கால நினைவுகள் எதையும் நினைக்க கூடாது. அதுதான் உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு யோசிக்க வைக்குது. கரெக்டா தான் போயிட்டு இருப்பீங்க. ஆனா தப்பா இருக்குதா? மறுபடியும் ஒரு ஃபெயிலியரை சந்திக்கணுமா? அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. பட் அது கிடையாது. நீங்க போகக்கூடிய பாதை சரியான பாதை. இப்போ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து உங்களுடைய ஆழ்மனதினுடைய அந்த தெளிவற்ற தன்மை. இது கடந்த கால பாதிப்புகளுடைய நினைவுகள். அது அந்த நினைவுகள் உங்க மனசுல இருக்கிற வரைக்கும்
நீங்கள் சரியான பாதையில் போனாலுமே அது தப்பானதா இருக்குதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான விஷயங்கள். அவங்களுக்கு வந்து ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே எனக்கு ஒரு டவுட் வருது மேம். பர்சனை பார்த்து அப்படியே சொல்லிட்டீங்க. ஆனால் ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் 2 பேரோட ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறமா வந்து ஒரு திருமணத்தை பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து அப்படியே ஆளை பார்த்த உடனே வந்துட்டு உன் லைஃப்பில் இதாப்பா நடக்க போகுது அப்படின்றத ஈஸியாக சொல்லிட்டீங்க. அப்போ உங்களுக்கு கிட்ட வரவங்களுக்கு வந்து இந்த ஜாதகம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையா? தேவையில்லை. அவங்களோட நேமு, டேட் ஓகே ஆஃப் ஓகே. பர்த், ராசி. இப்போ வந்து கம்பேட்டிபிள் செக்குன்னு இருக்கு. கம்பேட்டிபிள் செக் பண்ணுறதுன்னு இருக்கு மேரேஜ்க்கு. ஸோ இது வந்து அலைன்ஸ் வந்திருக்கும். அவங்க என்கிட்ட வருவாங்க, எனக்கு இந்த மாதிரி அலைன்ஸ் வந்திருக்கு, மேட்ரிமோனியல்லையோ இல்லை வெளியோ அலைன்ஸ் வந்திருக்கு, அவங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுமா, மேரேஜ் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்ற கொஸ்டினோடயே வருவாங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு கம்பேட்டிபிள் பேக்கேஜ்னு இருக்குது. சில கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில். அந்த கொஸ்டினை மேட்ச் பண்ணி அவங்களுக்கும் அவங்க அந்த பார்த்த நபரோடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் அதை வாங்கி 2 பேருக்கும் செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது. ஆனால் இப்போல்லாம் நிறைய கட்டம் பார்த்து தான் வந்து ஜாதகம் சொல்கிறாங்க. உங்களுக்கு புதன் இங்கே இருக்குது, சனி இங்கே இருக்குது, அதனால இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? இப்போது நம்ம பொருத்தம் பார்த்து பண்ண மேரேஜ் எல்லாமே வந்து லைஃப் லாங் போனதும் கிடையாது. பார்க்காத லவ் மேரேஜ் பண்ணவங்களும் வந்து எல்லாம் டிவோர்ஸில் போய் நின்னதும் கிடையாது. ஸோ இங்கே 50 அங்கே 50 நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்குள்ள இருக்குமா அதை இங்கே கார்டில் காட்டிடும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் போதும், ஜாதகம் தேவையில்லையா? தேவையில்லை. உண்மையாக ஒரு மேரேஜ் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்ன தேவை? ஜாதகம் தேவை கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். 2 பேரோட கேரக்டரிஸ்டிக் வந்து ஒத்து போகணும், காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற விஷயம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து அது நிலையான ஒரு திருமண வாழ்க்கையாக அமையும். இல்லைன்னா வந்து ஜாதகமே நல்லா இருந்தாலும் எல்லா பொருத்தமும் பக்காவாக இருந்தாலுமே பட் ஃபெயிலியர் ஆகுது இதனால தான். மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க மேரேஜுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பொண்ணோட ராசியை வச்சு இந்த ராசிக்காரங்க தான் மாப்பிள்ளையாக வருவாங்க அப்படின்னு நிறைய பேச்சடிப்படுது. ஸோ அது உண்மைதானா? அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம் அப்படின்னா எந்த ராசிக்காரங்க வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கட்டுமே, அப்படி பண்ணால் அவங்களோட லைஃப் என்ன ஆகும்? இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். எந்த ராசிக்காரங்க வேணாலும் யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகே ஓகே ஓகே. இப்போ உண்மைதான். அது வந்து 12 ராசி வந்து 4 எலிமெண்ட், நிலம், நீர், காற்று, நெருப்பு, இந்த 4 எலிமெண்ட்டை வச்சுதான் 12 ராசிகள் வந்து வரும். ஆகாயம் வந்து அது நம்மளுடைய ஆன்மாவா எடுத்துப்பாங்க, ஆன்மா எனர்ஜியா எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையுள்ள ராசி வேற ஒரு தன்மையுள்ள ராசியோட சேரும் போது கிளாஷ் ஆகும். இயல்பாவே அது இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறச்ச பட் என்ன எல்லாமே நம்ம பார்த்து இந்த ராசியோட இந்த ராசி மேட்ச் ஆனாதான் கல்யாணம் நடக்கும் அப்படி பார்த்தா அப்புறம் எவ்வளோ பேர் கல்யாணம் நடக்கும்? நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறவங்களா இருந்தால் அதுக்கும் மேலே அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே உருவாகும்? லவ் இருந்தால் தான், அன்கண்டிஷனல் லவ் இருந்தால் தான் உருவாகும். ஜாதகம் எதுவுமே வேண்டாம். ஆமாம், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஒரு கிளாஷ் ஆகிற 2 ராசி கூட கனெக்ட் ஆகி போயிடுவாங்க, ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க. எல்லா ரிலேஷன்ஷிப் எல்லா மேரேஜ் லைஃப்லையும் பிரச்சனைகள் வரும், வராமலாம் இருக்காது. கோடீஸ்வரர் வீட்டில் நடக்கிற மேரேஜ்லேயும் பிரச்சனைகள் வரும், அந்த பேருக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து ஜாதகம் பார்த்து 10 பொருத்தம் பார்த்து எல்லாமே பார்த்து தானே மேம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் எப்படி இப்போல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா டிவோர்ஸ்லாம் வருது பாத்தீங்க. நீங்க ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா 10 பொருத்தம் பக்காவா இருக்குதா அப்படின்னு பார்த்து மேரேஜ் பண்ண மாட்டாங்க. 7 பொருத்தம் இருக்கா, 6 பொருத்தம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. மீதி இருக்கிற லேக் ஆகிற பொருத்தத்துக்கு அதுக்கு தான் பரிகாரம் பண்ணி, அப்ப அவங்களுக்கே தெரியுதுல்ல இது 10 பொருத்தமும் பக்காவா இருந்ததுன்னா யாருக்கும் அப்படி இருந்தாதான் மேரேஜ் நடக்கும், யாருக்கும் நடக்காது. அதனால மீதி வந்து கடவுளுடைய சித்தம். ஸோ நாங்கள் அதை பரிகாரமாக பண்ணுறோம், நீ அதை இந்த வாழ்க்கையை நீ சரியாக கொண்டு போகிறது உன் கையில் இருக்குது. அதுதான் எல்லாமே 10 பொருத்தம்லாம் பக்காவாக வரவே வராது எந்த ஒரு கப்பலுக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம மன திருப்திக்கு தான் பரிகாரங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிறது. இறை ரீதியாக பண்ணுறது பரிகாரம், ப்ராக்டிக்கலாக பண்ணுறது லவ், அன்கண்டிஷனல் லவ், அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ரமைசேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம். இப்போ நீங்க வந்து இந்த கல்யாணம் திருமணம் இதை பற்றி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை இப்போ நிறைய பேர் வந்து குழந்தை எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து எப்போ குழந்தை பிறக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால் கணிச்சு சொல்ல முடியுமா?
குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓ ஸோ எனக்கு இத்தனை வருஷமா குழந்தை இல்லை, எதனால குழந்தை இல்லாமல் இருக்கு, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் இஷ்யூவாக வரவங்களுக்கு நான் வார்த்தை இது சம்மந்தமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களா தான் கேட்பேன். ம் ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு சொன்னால் அதை போய் முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னுவேன். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பிறக்கும் போதே ஒரு மெடிக்கல் இதுவில் தான் நம்ம வந்து பிறக்கிறோம், மெடிசனோட தான் பிறக்கிறோம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இவங்க வந்து இதில் சரியாயிடும்னா சொல்லுங்கள் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நான் அது அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, எடுத்தோம் உங்களுக்கு சால்வ் ஆகலையா, சரி வாங்க என்னன்றதை பார்க்கலாம், அது ஏன் சால்வ் ஆகலைன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு கர்மா ரீதியான ஆனா இப்போ குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் பிறக்குறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே ஜாதகத்தை தான் முதல்ல பார்ப்பாங்க. ஜாதகத்தை முதல்ல பார்த்துட்டு இந்த எழுத்துல பேர் வச்சா அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையாவே அந்த நேம பேஸ் பண்ணி வந்து அந்த குழந்தையோட எதிர்காலம் இருக்குமா? கண்டிப்பா நேமை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது நான் டேரோ ரீடரா இருக்கிறதால எனக்கு 2 விஷயம் மெயின் இம்பார்ட்டன்ட், 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். பஞ்சபூதங்கள், நியூமராலஜி, அப்புறம் வந்து இந்த கலர்ஸ் சைக்காலஜி. ஸோ இது ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ வேர்ட்ஸுக்கும் வந்து பவர்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் நாங்கள் சிம்பாலஜின்னு படிப்போம். அந்த காலத்தில் எஜிப்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொழி இருக்காது, அவங்களுக்கு சிம்பிள்ஸ் தான் மொழியே. சிம்பிளில் வந்து ஒரு ஃபேஸே இருக்கும், ஒரு சிம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸே இருக்கும். ஸோ சிம்பிள் தான் வந்து மொழியே. ஸோ அதனால எங்களுக்கு சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப பிரதானம் இதை நாங்கள் கற்றுக்கிறதுக்கு. ஸோ இது ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்றதுனால ஒரு குழந்தையோட பேர் அந்த குழந்தையோட தலையெழுத்தை கண்டிப்பாக நிர்ணயிக்கும். சரிங்களா? ஸோ அந்த அந்த குழந்தையோட தலையெழுத்து மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அந்த ஃபேமிலிக்கே ஒரு கடவுள் பேர். அப்போல்லாம் ஏன் நிறைய கடவுள் பேரை வந்து முன்னோர்கள் வச்சுருந்தாங்கன்னா, அப்படி கடவுள் பேரை சொல்கிறது மூலயமா அவங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கட்டும், அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு தான் அந்த கடவுள் பேரை வந்து வைக்கிறதே. ஸோ வேர்ட்ஸுக்கு வந்து பவர் இருக்குது. அதை பேஸ் பண்ணி பார்த்தா குழந்தைங்களுக்கு வைக்கிற பேருனால கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு தலையெழுத்து வந்து இருக்கும். ஸோ இத்தனாம் தேதி பிறந்திருக்காங்கன்னா அந்த நம்பர்ஸ், அதாவது டேட்டு, மந்த்து, இயர், இது எல்லாத்தையும் கூட்டி வர கூட்டுத்தொகை நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும் என்றைக்குமே. ஸோ அந்த நம்பர் என்ன நம்பரில் வருதுன்னா ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். ஸோ அந்த குணாதிசயம் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ அதில் எது மைனஸாக இருக்கோ அதை நம்ம நோட்டீஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓ இப்போ குழந்தைங்களோட எதிர்காலத்தை உங்களால் கணிச்சு சொல்ல முடியுமா? கணிக்கலாம். பட் வந்து நான் இதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ரொம்ப இந்த இன்ஃபேன்ஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள் வந்து பார்த்து சொல்லலாம். ஓகே 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 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைங்களுக்கு இப்போ பார்க்குறது கிடையாது அப்படின்னு. ஆனால் இப்போது நிறைய குழந்தைங்கள் வந்து நோய்வாய்ப்படுறதோ இல்லை நாள்பட்ட பிரச்சனைக்கோ ஆளாகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? அதுக்கான சரியான வழிமுறையை உங்களால் காட்ட முடியுமா மேம்? அதாவது குழந்தைங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஹெல்த் கண்டிஷன் ஒன்று இருக்குது. அந்த ஹெல்த் கண்டிஷன் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் வேறு ஏதோ பிரச்சனையில் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா கர்மான்னு ஒன்று இருக்குது. அம்மா அப்பாவினுடைய கர்மா இருக்குது, தாத்தா பாட்டியினுடைய கர்மா இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதனுடைய பிரதிபலனா குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அதான் உண்மை. ஸோ இப்போவாவது அவங்க அதை மனம் திருந்தி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது குழந்தைங்களுடைய அந்த ஹெல்த்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஓகே ஓகே. அது இல்லைன்னா வந்து இவங்க மாறாத இருக்கிறப்போ அது வந்து மாற போகிறது இல்லை. பட் மேஜராக உடல் ரீதியாக ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா ஸோ அதை நம்ம மெடிக்கேஷன் எடுக்கிறதால சரியாகிடும். ஏன்னா ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நீ மெடிடேஷன் தியானம் பண்ணுப்பா, நீ இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு வாப்பா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவா, குழந்தை பண்ணாது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக மெடிக்கேஷன் மட்டும்தான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் ஆகும். ஆனால் நம்ம அடல்ட்ஸ்க்கு மெடிக்கேஷன் இல்லாமலே தியானம் மூலயமாவும் ஆன்மீக ப்ராக்டிஸ் மூலயமாவும் நம்ம உடல்நிலையை சீராக வச்சுக்க முடியும். பெரிய அளவில் ஏதோ மேஜரான ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் தடுத்துக்க முடியும். ஓகே, உங்களால் அதுக்கான சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஓகே மேம். ஓகே மேம், இப்போ நீங்கள் கர்மான்னு சொன்னீங்கல்ல, இந்த கர்மா வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த கர்மா வந்து அவங்கள பாதிக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஓகே, இப்போ நம்மளோட புரிதல் என்னன்னா கர்மான்றதே வந்து ஏதோ ஒரு பூதாகரமான விஷயம், ஏதோ ஒரு நம்ம கூட இல்லாத ஒண்ணு, கர்மா வந்துருச்சு அவ்வளோ நம்ம லைஃப் போச்சு அப்படின்றது அது கிடையாது.